அதனாலே எவ்வளவு சீக்கிரமாக இந்த ஆண்டு கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய கடைசியில் நாம் வந்துவிட்டோம். இந்த வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை, காலங்கள் செல்ல செல்ல அக்கிரமம் மிகுதியாகும் என்று சொல்லுகிறது. அன்பு தணிந்து போகும். பாவத்தின் பெருக்கம் அதிகமாகிற மாத்திரமல்ல, மனித உறவுகளில் பல விரிசல்கள் பல விதங்களில் வேதம் பொதுவான அன்பு கூட தணிந்து போகும் என்பதாக எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் வெற்றியாய் கடந்து போக வேண்டுமானால் அவன் ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்வதன் மூலமாக மாத்திரம்தான் வெற்றியாய் கடந்து போக முடியும். என்று கேட்டால், உறவுகளில் விரிசல்கள், வேதம் சொல்லுகிறது, சொந்த குடும்பத்தாரே உனக்கு சத்துருவாக இருப்பார்கள் என்பதாகவும் வேதம் எச்சரிக்கிறது. வேதமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், சொந்த குடும்ப ஜனங்களே உன்னுடைய விசுவாசத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதான ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரோடு தன்னுடைய வாழ்க்கையை நெருக்கமாக கட்டிக்கொள்ளும்படியாக பிரயாசப்படவில்லை என்றால், பல விதங்களில் நெருக்கப்படுகிற காலங்களில் சோர்ந்து போக, தளர்ந்து போக, பின்னடைவை காண வாய்ப்பு உண்டு. அது மிகவும் வருத்தமான வேதனையான ஒரு காரியம். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக அவனை தொடர்ந்து பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட விதமாக நாம் பார்த்து வந்தோம். ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் என்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அம்மையாலே ஆண்டவரை அறியாத காலத்தில் எந்த ஒரு சிறப்பான கிருபை என்பது அல்ல. நான் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இரண்டு விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். ஒன்று பொதுவான கிருபை. நம்ம சபைக்கு வருகிறதே கூட ஒரு பொதுவான கிருபை தான். எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாதிருக்கும் பொழுது நாம் சபைக்கு வந்து இந்த இடத்துல பல ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படியான தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுகள், பாதிப்புகள் ஆண்டவர் ஏற்படுத்துகிற பொதுவான கிருபை. அது சபைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பது பொதுவான கிருபை. உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறியாத எத்தனையோ மக்களுக்கு நல்ல அருமையான காரியங்களை செய்கிறார். உலகத்திலும் கூட அநேக மக்கள் உலக ரீதியாக நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த குணங்களை ஆண்டவர் பொதுவான ரீதியில் கொடுக்கிறார். விதமாக தேவன் இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இரண்டு விதங்களில் தொடர்ந்து செயல்படுகிறார். இன்னொன்று வேதம் என்ன சொல்லுகிறது, உலகத்தில் பாவத்தின் பெருக்கத்தை அவர் தடை செய்கிறார். உதாரணமாக இப்போ போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் இல்லைன்னா இன்னும் பல கொலைகள் நடைபெறும். சட்ட ரீதியாக அவ்விதமான ஒரு தடுப்பு சுவர் இருப்பதனால் மனிதன் பயப்படுகிறான். ஒருவேளை நான் கொலை செய்தால் சிறைக்கு போக வேண்டும். இது எல்லாமே ஆண்டவர் மனிதனில் பொதுவான கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் மனசாட்சியை நம்மில் வைத்திருக்கிறார். இந்த மனசாட்சியும் ஒரு பொதுவான கிருபையில் ஆண்டவர் செயல்படுகிற ஒரு செயல்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது. மனசாட்சி என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் ஜெயிக்கிருக்கார்.
தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மனசாட்சி என்பது உண்டு. அந்த மனசாட்சி என்ன சொல்லுது? அவர்களோடு பேசுகிறது. தவறை செய்யும் பொழுது இது குற்றம், தவறை செய்யும் பொழுது நெஞ்சு அப்படியே படக்கு படக்குன்னு அடிக்குது. காரணம் என்ன? மனசாட்சி. இதை தேவன் பொதுவான கிருபையின் அடிப்படையில் வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சிங்கிறது இல்லைன்னா மனிதன் இன்னும் அதிகமான பாவங்களை செய்கிறவனாக இருப்பான். இன்னும் அதிகமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில துணிகரமாக பாவங்களை செய்வான். இவைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த பொதுவான கிருபையின் மூலமாக கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பொதுவான கிருபையின் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம வாசித்த எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோட நிறைவான சபையை இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்து சிறப்பான கிருபையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியான ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த கிருபையை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆகவே நான் வாசித்த அந்த பகுதியில், அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இங்கு 13வது அதிகாரம் 1வது வசனத்தில், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, சபையை ஆண்டவர் ஏன் நியமித்திருக்கிறார்? இப்படி ஒரு ஒழுங்கை ஏன் நியமித்திருக்கிறார்? 7 நாளை கொடுத்து ஆண்டவர் ஒரு நாளை நியமித்த அந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். ஆண்டவர் 6 நாள் எல்லாம் சிருஷ்டித்து ரொம்ப களைச்சிட்டேன், ஆகவே ஒரு நாள் நான் ஓய்வெடுப்பேன்றது அப்படியாக அவர் செய்யவில்லை. அது நம்முடைய மனிதருடைய தன்மைகள். அது தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் ஒரு நாளை நியமித்தார்? அந்த ஒரு நாளை மனிதனுக்கென்று அதைத்தான் பரிசுத்தமாக்கினார். அப்படி என்றால் என்ன? அதை பிரத்யோகப்படுத்தினார். ஓய்வு நாளை மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரிக்காகவும், ஓய்வு நாளில் மனிதன் சபைக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக கேட்டு அவன் தன்னை சீர்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் தன்னுடைய காரியங்களை நிதானித்து செயல்படுத்தவும், மறுபடியுமாக அந்த நாளுக்கு அடுத்தது திங்கட்கிழமை அவன் தன்னுடைய வேலையை கிரமமாக செய்யும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் அந்த ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வை முக்கியப்படுத்தும்படியாக கர்த்தருடைய நாள் என்று, த லார்ட்ஸ் டே என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடுகிறோம். அந்த நாள் கர்த்தருடையது. பைபிள் சொல்லுது, ஓய்வு நாள் கர்த்தருடையது. இது அவருக்குரிய நாள், எனக்குரிய நாள் அல்ல. அப்போ ஓய்வு நாளை கனவீனப்படுத்துகிறவர்கள், ஓய்வு நாளை அலட்சியப்படுத்துகிறவர்கள், இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குற கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் விட ஞாயிற்றுக்கிழமை அநேகர் சரியாக ஓய்வு நாளை கனப்படுத்துவதில்லை. சில சபைகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த ஓய்வு நாள் அவங்க வேலை செய்யணுன்றதுனால காலை 5லிருந்து 6 மணி முடிய ஒரு ஆராதனை என்பதை வைத்து இந்த OMC WCL OMWCL எல்லாம் OMC எல்லாம் நடக்கிறத பார்க்குறோம். இது அவர்களை ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறது. சரியில்லை. ஆண்டவருடைய நியமனம் அதுதான். ஏன் நீ 5 நாள் வேலை செய்து 2 நாள் லீவு கொடுக்கறது கூட சரியில்லை வேதத்தின்படி. ஆண்டவர் 6 நாள் வேலை செய், ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நீ இளைப்பாரு. அப்படி நீ அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது உன்னுடைய ஆத்துமா அமருகிறது. உன்னுடைய ஆத்துமா விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறது. இந்த 6 நாள் டென்ஷனை எல்லாம் அந்த ஒரு நாள் ரிலீவ் பண்ணிடுது. ஆகவே தான் கர்த்தருடைய நாளை நீ எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கனப்படுத்த கற்றுக்கொள். அதை முழுமையாக ஆண்டவருக்கு செலுத்து. அரைகுறையான 6 நாள் சிலர் போயிட்டு அப்புறம் 6 நாள் தங்களுடைய வேலைகளை கவனித்து கொண்டிருப்பார்கள். இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்தில் காணப்பட வேண்டும். முடியலை, ஆண்டவருடைய சமூகத்து காரியங்களை செய்யணும். நீ 6 நாள் செய்துட்டு 6 நாள் செய்யும் பொழுது அதுவும் கர்த்தருடைய நாளை கனவீனப்படுத்துகிறாய்.
அதுக்கும் சில காரியங்களை கொடுத்திருக்கார் ஆண்டவர். அது எப்படின்னா, இப்போ மருத்துவ ரீதியான சில காரியங்களை, அதாவது மக்களுக்கு நன்மை செய்கிற காரியம். அப்படின்னா மருத்துவ ரீதியாக செய்ய முடியாத காரணம், ஒரு டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரி திறந்து வைக்கிறது சரியா? தப்பு. அதாவது தேவையான அடிப்படையான நிலையில் தான் அவர்கள் செய்ய வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் விதமாக செய்வது தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இவ்விதமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாத வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, தேவன் தன்னோடு இல்லாத ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்படாத வாழ்க்கை. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கூட தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்ற நிச்சயமற்று வாழுகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கலாம். ஆனால் தேவன் தன்னோடு இருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, இந்த ரெண்டு வாழ்க்கை தான். தேவன் தன்னோடு இல்லை என்ற ஒரு வாழ்க்கையில் பல குழப்பங்கள், சின்ன காரியத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், குழப்பம் அடைவோம், டென்ஷன் ஆகும். கிறிஸ்தவர்கள் தான் சத்தியத்தை கேட்குறோம், நிறைய சமயங்கள் நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு நல்ல காமிச்சேன். நீங்கள் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், அவர் உங்களில் வாசமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கிருபைக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீ வரும் பொழுது, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நீ வரும் பொழுது, நீ முதலாவது பாவத்துக்கு அடிமைப்பட்டு நீ வாழ முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குட்பட்ட வாழ்க்கையில் நீ வாழ்கிற வாழ்க்கை இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை மேற்கொள்ளும் பலத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அந்த அப்போஸ்தலரிடத்தில் பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமே தரித்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. என்ன பலன்? இந்த சரீர பலனா அல்லது எதை நல்லா சாப்பிட்டுட்டு புஷ்டியா இருக்கிற ஆவிக்குரிய பலன் அடைந்து. இந்த ஆவிக்குரிய பலன் என்பது தேவன் சிறப்பாக தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிற காரியம். இந்த பலன் வரும் பொழுது அவர்கள் சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கைனா என்ன? சோதனைகளின் வேளைகளில் ஜெயிப்பார்கள். பிசாசு சோதிப்பான், பிசாசு பல விதங்களில் அவனை ஈர்ப்பான், பல குழப்பங்களை கொண்டு வருவான், பல விதங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியின்மை, டென்ஷன், போராட்டம், என்ன செய்யறது எது செய்யறது, குழப்பம், இவனை எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய ஆவியானுடைய பலத்தினால மேற்கொள்ளுகிற அந்த கிருபையை உனக்கு கொடுக்கிறார். இது பெரிய ஒரு காரியம் பாருங்களேன். இன்னைக்கு மனுஷன் ரொம்ப சாதாரணமாக நம்ம டென்ஷன் ஆகிடும் இல்லைங்க. மிக சின்ன ஒரு காரியம் டென்ஷன் ஆகிடுது. அதை தணிப்பதற்கு இவ்வளோ நேரம் பிடிக்கிறது. நம்முடைய உள்ள ஆழ்தத்துவத்தை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இதனுடைய படைப்பின் நிலையை நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன காரியம் நம்மால் அமைதியாக இருக்க முடியல. வேதம் சொல்லுகிறது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன்னு சொல்லுது. அப்போ அந்த அமெரிக்கையாய் குவைட்னஸ் அண்ட் காம்னஸ் இல்லை, குவைட்னஸ் அண்ட் காம்னஸ், இந்த ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் டென்ஷன் ஃப்ரீ லைஃப், அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குரிய பலத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, இது என்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கல்விமான்கள், திறமையுள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரம் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஹைலி டேலண்டட், ரொம்ப திறமை, நல்ல ஒரு அருமையான ஒரு சகோதரன், நற்குணங்கள் இருக்கு. ஆனால் ஒரு சிறிய காரியம், ஒரு சிலர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க, தப்பு இல்லை. ஏன் ஆண்டவரை அறியாதவரோட எத்தனையோ பேர் நேர்மையாக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு சொல்லியிருக்கேன், இயற்கை படைப்பில் கூட ஆண்டவர் அந்த குணங்களை பொதுவான கிருபையின் அடிப்படையில் கொடுத்து வழி நடத்துகிறார். இயற்கையாக சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக இருப்பாங்க,
அவர்கள் பொதுவான கிருபையில் ஆண்டவர் அந்த பொறுமையை எனக்கு கொடுத்திருக்கிறார். சிறப்பான கிருபையில் வருகிற பொறுமை ஆவியானவர் கொடுக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன், அவங்க கோபப்படுவாங்க, அவங்க சீக்கிரம் அப்படியே கலங்கி விடுவார்கள். அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் அந்த பாவ தன்மையை அடக்கி ஆளுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த சாதாரணமாக பொறுமையாக இருந்து ஆண்டவருக்குள்ள வருகிறவர்கள் வெகு சீக்கிரத்தில் இதை ஃபிட் ஆகிக்குவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஆனால் ரொம்ப கோபப்பட்டு எரிச்சல் அடைந்த அந்த ரொம்ப இது எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறவங்க அவங்க சீக்கிரம் ஃபிட் ஆக முடியாது. ஏன்? சில சமயங்களில் நீ வாழ்நாள் முழுவதுமே கூட அதை போராடணும். வேதனை சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். அவனை எப்படி அழிக்கிறது? இந்த இடத்துல எனக்கு சோதனை ரொம்ப உஸ்ஸுன்னு வருது, பெரிதா வருது. அப்ப ஆவியானுடைய பலம் அதுக்கு மேல வருது. இட் இஸ் சப்சைடட். இங்கே பலம் இல்லைன்னா இங்க வரும் பொழுது மனிதன் வந்து டீஸ்டெபிளைஸ் ஆயிடுறான். அவனால் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அவன் தடுமாறுகிறான், போராடுகிறான், அப்செட் ஆயிடுறான், குழம்புறான், தனித்து போய் உட்கார்ந்துக்கிறான், எதுவுமே பேச விரும்பல. இது மனிதனுடைய நிலைப்பாடு என்பது ரொம்ப வித்தியாசமானதுங்க. ஒரு மனசாட்சியை வைத்திருக்க ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட். நான் ஏற்கனவே போன அந்த ஃபேமிலி இதில் கூட சொன்னேன். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில கனவுகள் நான் ஏதோ சின்ன பையனாக இருக்கிறத போல வருது. இப்போ கூட அப்போ எங்கே வந்து உண்மையாலுமே என்னுடைய வீட்டில் எங்கேயோ இருக்க மாதிரி ஏதோ சில சமயம் எல்லா நேரத்திலும் இல்லை. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த காலங்கள் அதனுடைய நிலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு. அதுமாதிரிலே இந்த மனது என்பது இந்த இருதயம் மட்டுமில்லை, இன் ஈச் அண்ட் எவ்ரி செல், ஒவ்வொரு செல்லிலையும் அது இருக்கு. ஆகவேதான் இந்த மனது என்பது உள் மனது என்பது அதுதான். ஏதோ இந்த ஹார்ட்னு அந்த ஹார்ட்டுங்கிறது பொதுவாக அதை சொல்லப்படுகிறது. இந்த பாவத்தை ஆண்டவர் அந்த உள் மனதில் தான் எழுதுகிறார். ஹார்ட்னா இந்த ஹார்ட்லன்றது இல்லை, அந்த உள் மனதில் தான் நாம் வாசித்தோம். எரேமியா 17 மனிதனுடைய பாவமானது இரும்பெழுத்தாணியினாலும், அதாவது ஒரு கல்வெட்டு இருக்குன்னா கல்வெட்டு வெட்டிட்டு அதை நீங்கள் தொடச்சிட முடியாது. வைரத்தின் நுனியினாலும், வைரத்தின் நுனி என்பது ரொம்ப ஷார்ப். கண்ணாடியெல்லாம் கட் பண்ணணும்னா அந்த டிப்பு, அந்த நைஃபினுடைய டிப்பு ஒரு சின்ன பிட் ஆஃப் டயமண்ட் மாதிரி தான். அதை அப்படி சர்றன்னு அடிச்சுட்டு அப்படி படைச்சோன்னா டக்குன்னு உடையும். ஆகவே பாவம் என்பது மனிதனுடைய இருதயத்தில் ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய பாவங்கள் வேற எங்கேயோ காற்றில் இருக்கிறது இல்லை, இஸ் ரிட்டன் எங்கே? அந்த உள் மனதில், அந்த கான்ஷியஸ், இந்த ஹோல் பர்சனாலிட்டி, என்னுடைய ஒவ்வொரு செல்லும். இப்போ ஒரு இருதயத்தை எடுத்தால் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். இந்த ஒரு விரலுடைய ஒரு சின்ன டிப் எடுத்தால் லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குதுல்ல. ஒவ்வொரு செல்லும் தனித்துவமாக இயங்குகிறது. தேவன் அவ்வளவு அழகாக அதை படைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய பாவம் என்பது இஸ் ரிட்டன் இன் ஈச் அண்ட் எவ்ரி செல். இந்த இருதயம் இங்கே மட்டும் இல்லை. ஆனால் அருமையானே, இந்த பாவத்தை வேறு எதுனாலும் நீக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆகவே சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி, பைபிளில் சொல்லுது சூடுண்ட மனசாட்சி. அப்படின்னா என்னன்னா, நீ ஒரு பாவத்தை செஞ்சிடுற, அந்த பாவத்தை செஞ்சுட்டு ஒருவேளை யாருக்குமே தெரியாதது, யாருக்குமே தெரியாது. ஆனால் நீ ரகசியமாக அந்த பாவத்தை செஞ்சிட்றன்னு வையே, உனக்குள்ள மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி, காயப்பட்ட மனசாட்சி, wounded conscience, உனக்குள்ள அது வேலை செய்யுது. நீ செய்யக்கூடாது செஞ்சிட்டப்பா, நீ பேசக்கூடாது, நீ அப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அந்த விதமாக நடந்திருக்க கூடாது. அது அந்த சூத்தன் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். சில சமயங்களில் போராட வேண்டும். அதனால மனிதனுடைய மனது ரொம்ப பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் அவன் பைத்தியகாரனாக மாறிவிடுகிறான். ஏன் இன்றைக்கு உலகத்தில் பைத்தியம் என்பது, இன்றைக்கு நீங்கள், நான் கல்லூரியில் படிக்கும்போது 3 மாதம் சென்னை கீழ்பாக் அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கணும்.
நான் படித்தது செங்கல்பட்டு. அங்கே ஒவ்வொரு நாளும் அந்த சென்னை ஹீல்பாக் சர்ச்சுக்கு போவோம். அங்கே உள்ள நுழையும் போதே பலர் இருப்பாங்க. அதாவது அதுலேயே ரொம்ப ஃபெரோஷியஸாக ரொம்ப கோபமாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறை மாதிரி அடக்கி வச்சுருவாங்க. அவங்க பார்த்தா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் உட்காந்துக்கிட்டு ஒரு சுவர்கிட்டையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தா அங்கே பேச்சாளர் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, தத்துவம் பேசுவாங்க, பயங்கரமாக இருக்கும், கேட்குறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் ஹார்ம்லெஸ், தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து இந்த செல்லை இது பண்ணிடுங்க. யாரோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணிடுங்க செல்லை தயவுசெய்து ப்ளீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்க உட்காந்து தத்துவமாக பேசுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஒரு காலத்தில் அவர்கள் படித்த பெரியவங்க, ஆனால் ரொம்ப இதாகி மூளை கலங்கி போனவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு உலகமே அதுதான். அவங்க தொந்தரவு செய்ய மாட்டாங்க, ஆனால் அங்கே போவாங்க வருவாங்க. நீங்கள் கூட பார்ப்பீங்க, சொந்த செய்யாதபடிக்கு ரோட்டில் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆகவே மனிதனுடைய இந்த கட்ட அமைப்பை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களானால் இந்த சரீரம் மாத்திரம் அல்ல, பொதுவாக 2 பகுதி தான், அதாவது ஆத்துமா சரீரம். ஆனால் வேதத்தில் இதே ஒன்று, இந்த ஆத்துமாவைத்தான் இன்னொரு பகுதியாக எடுத்து சொல்லுகிறது. ஆத்துமா ஆவி சரீரம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆத்துமா என்பது அந்த ஆத்துமாவை என்ன சொல்லுவாங்க, இந்த இன்டலெக்சுவல் மன கூர்மை, மன புக்தி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சொல்லப்போனால் இது அதனுடைய ஒரு பகுதி தான். ஆண்டவர் உருவாக்கும் போது 2ஆக தான் உருவாக்கினார். அதாவது அந்த மண்ணை எடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவாயிட்டான். அந்த ஆத்துமா அந்த ஜீவ சுவாசத்தில் தான் ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய அந்த பல காரியங்கள் அடங்கி இருக்கு. எப்படிங்க மனுஷன் இங்கிருந்து சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புகிறான், இங்கிருந்து செவ்வாய் கிரகத்தை அனுப்புகிறான், இங்கிருந்து அதை இயக்குகிறான். எப்படி முடியுது? நினைக்க பார்க்க முடியல, நினைத்தே பார்க்க முடியல. 40,000 அடியில் பறக்கிறான். விமானத்தை கண்டுபிடித்து அதில் பலவிதமான விஞ்ஞான ரீதியான பல அமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு காலத்தில் வில்லியம் கேரி போன்றவர்களெல்லாம் இங்கிலாந்திலிருந்து இந்தியா வரும்பொழுது 6 மாதம் ஆயிற்று. ஆனால் இப்போ சாதாரணமாக ஒரு 12-11 மணி நேரத்தில் இங்கிருந்து போய்விடுகிறார்கள். விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தை பார்க்கிறோம். ஆனால் அருமையானே, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் மனிதனுடைய பாவமும் பாவ போராட்டமும் ஒளிந்தபாடில்லை, பெருகி கொண்டிருக்கிறது. உறவுகளில் விரிசல்கள் பல விதங்களில் அந்த நாட்களில் கணவன் மனைவி வாழுகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்போல்லாம் இந்தியாவில் விவாகரத்து என்பதை கேள்விப்படாத ஒரு காரியம்னு கூட சொல்லலாம். ஒரு விதத்தில் இந்து கலாச்சாரம் விதமான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில பிரச்சனைகள் போன அந்த குடும்ப கூடுகையில் நாம் வியாத்திருக்கிறோம். ஒரு வேதபூர்வமான கணவன் யார், வேதபூர்வமான மனைவி யார். ஆனால் இந்து அந்த கலாச்சாரம் கல்லானாலும் கணவன் புல்லான புருஷன்றது, அது சரியான ஒரு கணவனை மதிக்க வேண்டும், கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அந்த இடத்துல வைத்திருந்தாலும் சரியான அளவில் போதிக்க முடியாத ஒரு போதனையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக அந்த மதத்தில் சில நல்ல காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு போனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் டிவோர்ஸ் அதிகமாக இருக்கு. த ரேட் ஆஃப் டிவோர்ஸ் அமங் கிறிஸ்டியன்ஸ். அதனால இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு வித்தியாசமான ஒன்றாய் மாறி போச்சிருச்சு. அன்றைக்கெல்லாம் நீங்கள் சத்தியத்தை போதிப்பீர்களானா சபைகளை மக்கள் அதை வரவேற்பார்கள், அதை விரும்புவார்கள். ஆனால் இன்றைக்கு சபைகளில் உண்மையான சத்தியத்தை விரும்புகிறவர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. பவுல் சில சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவாயிட்டனா. ஆகவே இன்றைக்கு அநேக போதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு ஏற்ற போதனைகளை செய்ய பிரயாசப்படுறாங்க. அதாவது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு திட்டமிடுகிறார்கள், நாங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். ஆகவே போதரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. போதர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய முடியாது அவர்களுக்கு உதவி செய்யும். அல்லது உலக பிரகாரமான சில காரியங்களை முக்கியப்படுத்தி அதற்கு மாத்திரம் ஆண்டவர் தேவை என்றும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை தேட மனதற்றலாய் வாழுகிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகிவிட்டது. நீங்களும் நான் இதை மாற்ற முடியாது. இன்றைக்கு எல்லா சபைகளிலும் நம்முடைய சபையிலும் சரி, அதுதான் உண்மையான நிலை. ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்களுடைய எண்ணிக்கை
இனி அரிதாகத்தான் இருக்கும். இதுதான் உண்மையா வேதம் சொல்லுகிற உண்மை. மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் மிக போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கை முறையாய் மாறிவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது இளைப்பாறுதலற்ற ஒரு நிலையாக மாறிவிட்டது. அந்த நாட்களில் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தப்போ மனிதன் அமைதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கு ஆகாய விமானத்தில் பறக்கிற ஒரு காலமாக இருக்கிறதுனால அவருடைய எண்ணங்கள் அவ்விதமாய் பறக்கிறது. அன்றைக்கு சாதாரணமாக வீட்டில் அந்த டெலிஃபோன் இருக்கும், வீட்டில் வந்தால் தான் அவங்க பேச முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மொபைல் ஃபோன் உடனடியாக உடனடியாக செய்தி அங்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அவை மனிதனுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறி போயிடுச்சு. ஆனால் இதன் மத்தியில் ஒரு மெய் கிறிஸ்தவன் சமாதானத்தோடு வாழ முடியும் என்பதுதான் இந்த வேதம் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. இந்த வேதம் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அதுதான். இதன் மத்தியிலும் நீ பாவத்தின் மேலாக வாழ முடியும், பரிசுத்தத்தை தேட முடியும். பாவத்தோடு கூட போராடுகிறதை விட என் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையோடு நான் போராடுகிறதுங்கிறத விட அடுத்த அடி பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு விருப்பம், எண்ணம், சிந்தை. ஆண்டவருக்காக நான் வாழணும், அவனுடைய சத்தியத்தில் நடக்கணும், அது எவ்வளோ விலைக்கரையும் கொடுக்கப்பட்டதாக இருந்தால் கீழ்ப்படியணும். இன்றைக்கு அவிதமாக இல்லைங்க. இன்றைக்கி நிறைய என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆலோசனை சொன்னால் கூட அவங்க ஏற்றதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள், ஏற்றதில்லைன்னா அதை விரும்புகிறதில்லை. இதுதான் இன்றைக்கு சூழத்தில் கிறிஸ்தவ மத்திய சபைகள் இல்லை. இன்றைக்கு சபைகள் நிறைய மாறிவிட்டது. சத்தியத்தை போதிக்கிற சபைகள் குறைந்து விட்டது, ஏறக்குறைய இல்லைன்னு சொல்லலாம். மற்றபடி உலக மனிதனுக்குரிய ஒரு உலக பிரகாரமான நற்காரியங்களுக்கு, அதாவது அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் வேணும், நல்ல ஒரு மனைவி வேணும், நல்ல ஒரு கணவன், நல்ல பிள்ளைகள் வேணும், பணம் வேணும், அவளுக்கு நல்ல ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை முறை வேணும். அதற்காக தேவனை அங்கே தேடும்படியாக ஊக்குவிக்கிற போதனைகளும் போதகர்களும் இன்றைக்கு மலிஞ்சிட்டாங்க. அங்கே கூட்டம் போகுது. ஏன்? எல்லாருக்கும் அதுதான பிரச்சனை. இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் நல்லா இருக்கணுங்கிறதான மனிதனுடைய முழுமையான நோக்கம். ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் இன்றைக்கு ஒரு சிலர், வெகு சிலர் கம்மி ஆயிட்டாங்க. இப்படி ஒரு மிக்சர் இருக்கு. ஆண்டவர் நான் விரும்புகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இது தேவை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு ஜோஷிகார் இருக்கார். அவருக்கு சரியாக இஸ் அ ஹேண்டிகேப்ட். அவருக்கு ஒரு கை கால இது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கார்கள் நிற்குது. காரணம் என்னென்னா அவருடைய அந்த ஜோஷியம் நிறைய பலிக்குது. ஜோஷியம் கூட ஒரு விதத்தில் சொல்லப்போனா அது அசுத்த ஆவிகளை கொண்டு செயல்படுகிற ஒரு செயல்பாட்டின் காரியமாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆமையால் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைக்கு உண்மையாக சொல்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் அதிகமான எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்க்க கூடாத ஒரு காலமாக இருக்கிறது. பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு அப்படி கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், ஆனால் அது ரொம்ப சந்தோஷம்தான். பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுவர்களாக இருப்பார்கள், ஆனால் அது மிகுந்த சந்தோஷத்துக்குரிய காரியம்தான். ஆனால் அப்படி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. பிள்ளைகள் ஒருவேளை தேவனை அறிந்து கொண்டால் கூட பெற்றோர்கள் அதை ஊக்குவிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. இந்த வாலிப காலங்களில் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள். நிறைய பெற்றோர்களுக்கு அது தெரியாது. அநேக காரியங்கள் அவர்கள் அறியார்கள். இன்ஸ்டாகிராம் எல்லாம் அவங்க பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தயவு செய்து முதலாவது உங்கள் பிள்ளைகளை கேளுங்க, நீ இன்ஸ்டாகிராம் பார்க்குறியா? அள்ளி முதல்ல. மிக மிக மோசமான ஒரு காரியம் ஃபோட்டோஸ். அப்படி உன் பிள்ளை இன்ஸ்டாகிராமெல்லாம் பார்க்கறதுனா நிச்சயமான சொல்கிறேன், உன் பிள்ளைகள் ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க, மிக ஆபத்தில் இருக்காங்க. உனக்கு தெரியாமல்
பல ரகசியமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொண்டு வாழ்கிறவர்கள் ஒரு நாள் பறவையை போல பறந்துடுவாங்க. ஜாக்கிரதையாயிரு. உன் பிள்ளை என்ன பார்க்குது, செல்ஃபோனை நீ கொடுக்குறன்னா ஜாக்கிரதையா இல்லைன்னா, இன்ஸ்டாகிராம் எல்லாம் உபயோகப்படுத்தினா அட்டர்லி டேஞ்சரஸ், அட்டர்லி டேஞ்சரஸ். யூடியூபை விடு, ஃபேஸ்புக்குமே ஆபத்து தான். ஃபேஸ்புக்லேயும் பல ஆபத்து. ஆனால் இன்ஸ்டாகிராம் வெரி வெரி பேட். ஃபோட்டோஸ் ரொம்ப மோசமான போட்டோக்கள். அதில் உங்கள் தயவுசெய்து இந்த சர்ச்சில் நான் வாலிப பிள்ளை சொல்ல, இன்ஸ்டாகிராம் நீங்கள் யாராவது வச்சுருந்து உபயோகப்படுத்தினா உடனே டெலீட். ரொம்ப ஆபத்தில் இருக்க. உன்னை நீ தெரியாமல் மாட்டிக்குவே. ஜாக்கிரதையாயிரு. தேவன் இவ்விதமான பாவத்தினுடைய அகோரங்களை இந்த உலகத்தில் அவிழ்த்து விட்டு இருக்கிறார். இன்ஸ்டாகிராம் டெலீட்டட். பயங்கரமான ஒரு காரியம். எனக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி சரியாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தேன், இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்னா என்ன இது அப்படின்னு நான் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நான் உண்மையாலுமே இவ்வளோ நாளாக இதை இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி நான் பார்க்கும்பொழுது தான் தெரியுது இவ்வளோ ஆபத்து இருக்கா இதில். நான் யூடியூப், ஃபேஸ்புக் நான் அதிகமாக பார்க்குறதே இல்லை. ஆனால் ஃபேஸ்புக்கில் நம்முடைய செய்திகள் இதெல்லாம் போடுறேன். ஆனால் இன்ஸ்டாகிராம் மோஸ்ட் டேஞ்சரஸ். இன்ஸ்டாகிராம் நீ வாலிப்பில் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் தயவுசெய்து அழிச்சிருங்க. delete it. Very 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 dangerous. அதன் மூலமாக அநேக வாலிப பையன்கள் அவங்க போட்டு அதுக்கு ஃபாலோயிங்னுட்டு உன்னை இழுப்பாங்க. உன்னை அப்படியா உங்களுக்கு தெரியாது. பாவம் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கும். அதனால இன்றைக்கு பெரியவர்களோடு அவிதமான காரியங்களால் சிக்கொண்டிருக்காங்க. வயதான கிழவாடிகள் நேரத்தை செலவிடுகிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க. பாவத்தினுடைய அகோர பெருக்கம் என்பது மிக பயங்கரமாக இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தா மனது அதில் ரொம்ப பாதிக்கப்படும் பொழுது நீ ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. மீடியாவை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஆனால் உன் பிள்ளைகளை நீ கேளு. வீட்டுக்கு போனேன்னா உன் மகளோ மகனோ நீ இன்ஸ்டாகிராம் பார்க்குறியா, அழி, டெலீட் இட் ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ஏன்னா நான் ரொம்ப எச்சரிக்கிறேன், இன்ஸ்டாகிராம் உபயோகப்படுத்தவர்கள் இன்றைக்கு பல விதங்களில் பாவத்துக்கு எதுவாய் போக வாய்ப்புண்டு. ஏன் வாலிப பிள்ளைகள் ஃபேஸ்புக்கே ரொம்ப ஆபத்து. ஃபேஸ்புக்குனால தான் யூடியூப்பில் எத்தனை அழிவுகளை பார்க்குறோம், எத்தனை பயங்கரங்களை பார்க்குறோம். அதை நம்பி பிள்ளைகள் ஓடிடுறாங்க. அவன் சொல்கிறான், அவன் சும்மா கூலி வேலை செஞ்சிட்ருப்பான். அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், ஒரு ஆஃபீஸில் நான் மேனேஜராக இருக்கேன் அல்லது இன்சார்ஜாக இருக்கேன், எனக்கு 75,000 சம்பளம். அப்படியே போய் பேசுவான். ஒரு அழகான ஒரு படத்தை அவன் போட்டிருப்பான். அதில் இதை பார்த்தோன்னே அந்த பையன் அந்த ஃபோட்டோலாம் பார்த்த உடனே அவன் கூப்பிடுவான், வா போகலாம். உடனே எல்லாம் அப்பா அம்மாலாம் மறந்துடும். அப்பா எல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உடனே கிளம்பி. எத்தனை பெண் பிள்ளைகளை பிடிக்க வேண்டியதாக இருக்கு. அங்கே போய் பார்த்தா தெரியும், அவன் அட்டை கருப்பாக நின்றுட்டு இருப்பான். இது வரைக்கும் முடி வெட்டிட்டு இங்கே ஒரு தாடியை வச்சுக்கிட்டு தாங்க போய் பாருங்கள், நீங்கள் ஏற்காட்டில் போய் பாருங்கள். அட பாவி, அந்த ஃபோட்டோ அது யாருது? அப்போ யாருது ஃபோட்டோ? யாரோ ஒரு அழகான ஃபோட்டோ நீ பார்த்த கனவு கண்டுகிட்டு இருப்பேன். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து நான் உண்மையாக இன்றைக்கி எச்சரிக்கிறேன். இன்ஸ்டாகிராமை வச்சிருக்க உங்கள் பிள்ளைகளை அனுமதிச்சா பி ரெடி. நீ ஆயத்தமாரு. அட் எனி டைம் ஷி வில் ஃப்ளை, ஹீ வில் ஃப்ளை. பறந்துடுவா, அவன் பறந்துடுவான். அப்போ நீ ஐயோ என் பிள்ளை எப்படி பண்ணுன அப்படி பண்ணுன, அது உன்னுடைய தப்பு. நீ உனக்கு உத்தரவாதம் இருக்குது. நீ ஒரு பெற்றோராக நீ என்ன பண்ணணும்? பிள்ளைகளை பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. உனக்கு பார்க்க தெரியலையா, செல்ஃபோனே கொடுக்காத. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாதுன்னா செல்ஃபோனை கொடுக்காத. பிரச்சனை தான், அழுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க தான். ஆனால் நீ ஆண்டவருக்கு அதை செய். தெரிஞ்சா நீ அதை செய், இல்லைன்னா விட்டுரு. அதனாலே மனித வாழ்க்கை என்பது இன்றைக்கு மிக கொடுமையான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் ஆண்டவரை அறிந்திருந்தா இவள் எல்லாவற்றின் மத்தியில் நான் பாதுகாக்கப்படுகிறேன். இவள் எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவருடைய பாதுகாப்பு வேலி அடைக்கிறார். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வேலியானது உங்கள் குடும்பத்தை சுற்றி உன்னை சுற்றி இல்லைன்னா யூ ஆர் இன் எ மோஸ்ட் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். மிக அபாயத்தில் இருக்கிற.
யோபை பார்த்ததான் சொல்லப்பட்டது. ஆகவே ஆண்டவர் எப்படி இந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளையை வழிநடத்துகிறார்? தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிற எவர்களோ அவள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறார்கள். மாம்சத்தின் கிரிகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். ஆகவே ஒரு விசுவாசியை, ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் எப்படி வழிநடத்துகிறார்? தம்முடைய ஆவியானவரை வைத்து வழிநடத்துகிறார். அதை எபேசில் வாசித்தோம். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். You are sealed with the Holy Spirit. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முழுமையான ஒரு மனிதன் தான். அவர் முழுமையான ஒரு மனிதன் தான். அவர் இந்த உலகத்தில் அப்பொழுது தன்னுடைய தெய்வீக தன்மையை நிரூபித்தார். உண்மைதான். புயலை அதற்றினார், இன்னும் பல காரியங்களை செய்தார். ஆனால் அவருடைய முழு ஆழ்த்தத்துவத்தினுடைய அந்த ஓட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு மனிதனாக, ஏன் மனிதனுக்காக தன்னை பலி செலுத்த வேண்டும் என்று அவர் முழுமையான ஒரு மனிதனாக, முழுமையான ஒரு தேவனாகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அப்ப மனிதனாக அவரை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். திரியேக தேவனின் பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வருடங்கள் முடித்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் பேரில் வந்து தங்கு தாபரிக்கிறார். ஆகவே அந்த உன்னத பலத்தினால அவர் நிரப்பப்பட்டதினால தான் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் பாவமற்றவராக வாழ்ந்தார். ரட்சிப்புங்கிறது என்னங்க? ரட்சிப்புங்கிறது இயேசு என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கினார், நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53 வாசிக்கிறேன். எப்படி விழப்பண்ணினார்? நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவே எனக்காக நீர் மரித்தீர். அந்த மெய் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் கழுவியர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்போ? பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. எனக்கு பலன் இல்லையா, ஞானம் இல்லை, இந்த உலகத்தில் வாழுகிற எனக்கு கிருபை தேவை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய உண்மையான தாழ்த்தும் பொழுது என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். என் பாவத்தை எல்லாத்தையும் நான் நீக்க முடியாது. கோடிக்கணக்கான பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், செய்து கொண்டு வருகிறேன். நான் மரணம் மட்டுமாக கணக்கிட்டா அது கணக்கில் வராத பாவம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இயேசுவின் ரத்தம் தான். என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னை பாவமற கழுவி விடுகிறார். பரலோகத்தில் தீட்டானது ஒன்று பிரவேசிக்க முடியாது. அப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இயேசுவின் ரத்தம் தான். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். அப்படின்னா என்னன்னா, நான் எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்ய முடியும். ஒரு சிலர் கேட்டாங்க, நான் ஒரு பாவத்தையா அறிக்கையிடுவேன். ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கையிட்டா கூட அது நீ செஞ்ச கோடிக்கணக்கான பாவத்தில் ஒரு சின்ன பகுதி கூட செய்ய முடியாது. அப்ப நான் என்ன சொல்லணும்? நான் பாவியாக மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், நான் எவ்வளோ சீக்கிரம் விலகி போகிறேனே, எவ்வளோ சீக்கிரம் விழுந்து போகிறேனே, எவ்வளோ சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தன்மை வெளியே வந்துடுதே. எனக்கு தெரியுது இது பாவம், எனக்கு தெரியுது, ஆனால் பேசுகிறேன், செய்கிறேன், சிந்திக்கிறேன். அதனால தான் பவுல் நான் நிர்பந்தமான மனுஷன், நான் யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும். அப்போ ரட்சிப்பில் இருக்கிற ஒரு பெரிய ஆண்டவருடைய பங்களிப்பு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழி நடத்தும்படியாக. அதனால யோவான் 14 சொல்லியிருக்கிறார், தேற்றரவாளை அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். He will lead you into all the truth, சத்தியம். தவறான வழியில் நடத்த மாட்டார். பிசாசு உன்னை பாவத்தின் வழியில் எப்பொழுது நடத்தும்படியாக அவன் ஆயத்தமாக இருக்கிறான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர் சத்தியத்தின் வழியில் தான் உன்னை நடத்துவார். யோவான் 14 தான் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வழி நடத்தப்பட்டார் என்பதை குறித்து ஏசாயின் புத்தகத்தில் நம்ம பார்க்க போறோம். ஏசாயின் புத்தகம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 12வது 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். ஏசாயின் புத்தகம் 11வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்கள் என்ற ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும்
அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கி இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசுவின் பேரிலே பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாய் செயல்படுவார் என்பதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அதுதான் தேவை, எனக்கும் அதுதான் தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க என்ன அவர் அருளுகிறார்? ஞானத்தை அருளுகிறார். விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த உலகத்தில் எவ்வளவு தெய்வ ஞானம் நமக்கு தேவையா இருக்கு. ஐயோ, ரொம்ப பொல்லாத ஒரு உலகம். ஒரு இடத்துல பேசும் பொழுது கூட ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் பேசுனதை வச்சு என்னை மடக்கிறாங்களே, நான் பேசுனதே எனக்கு கண்ணியாக வருது. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே, ஏன் நீங்கள் செய்யலையா? ஒரு நாளைக்கு தெரியாமல் நான் சொல்லிட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க. ஞானம் எனக்கு தேவையாக இருக்கிறதுல, தேவ ஞானம் எனக்கு தேவையாக இருக்கிறது. எவ்வளோ காரியங்களில் எனக்கு தேவ ஞானம் தேவை. ஆண்டவரே, ஞானத்தை தாரும். ஞானத்தில் குறைவினிடத்தில் கேட்க கடவன். நான் சொன்ன ஆண்டவரத்தில், ஆண்டவரே எனக்கு ஞானமே இல்லையே, ஞானத்தில் குறைவுள்ளவன் இல்லை ஆண்டவரே, நான் ஞானமே இல்லாதவன், எனக்கு ஞானத்தை தாரும். என்னுடைய ஜெபங்களை கேட்டு பாருங்க, அதுதான் நான் செய்ய. எனக்கு ஞானம் இல்லை. இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களை நான் நம்ப முடியல. கிறிஸ்தவர்களை நீங்கள் பழகி பாருங்க. அம்மையால அநேக சமயங்களில் இன்றைக்கு நிறைய மக்கள் உண்மையாக இருப்பதில்லைங்க, உண்மையாக இருப்பதில்லை. கிறிஸ்தவர்களை நான் சொல்கிறேன், இந்துக்களை விடுங்க, அவங்களுக்கு வெளிச்சம் கூட தெரியாது. அம்மையால இந்த உலகத்தில் நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு தேவையா இல்லையா? நீ நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தும்படியாக தேவ ஆவியானவர் வாக்கு பண்ணியிருக்கார். ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துவேன்னு சொன்னீங்களே, எனக்கு என்னை நடத்தும் ஆண்டவரே, எனக்கு அது தேவை. இல்லைன்னா நான் வழி தப்பி போயிடுவேன், எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. என்னுடைய சொந்த மக்கள் அருமையானே, இன்னைக்கு சொந்த பிள்ளைகளை நீ நம்ப முடியாது தெரியுமா? எனக்கு மிக உறவினர்கள் ஒரு சொன்னாங்க, நான் ரொம்ப அதிகமாக அழுகிற வயதானவங்க, கேள்விப்பட்டேன், ரொம்ப அழுகிறேன். என்ன, அவங்களுக்கு மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க, ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை தான். ஒருவேளை பணம் கொஞ்சம் கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், ஆனால் லோன்லினஸ். எனக்கு எத்தனை வயதானவர்கள், என்னதான் மகன்கள் மகள்கள் பேரப்பிள்ளை எது இருந்தாலும் சரி, ஒரு விதமான தனிமை உணர்வில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாண்டு நரை மைது உடைய சவம் உள்ள போகிற வரைக்குமே நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நான் தாங்குவேன், உன்னை நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஆண்டவர் சொல்றார். ஆகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே, ஒருவேளை திருமணம் ஆகாத வரைக்கும் ஒரு நல்ல திருமணம் இருக்குமானால் மனைவியோடு கூட நல்ல சந்தோஷமாக இருக்கிற ஒரு காலம் இருக்கலாம். சின்ன குழந்தைகளாம், சின்ன பிள்ளைகள், அவங்களோட சந்தோஷமாக இருக்கிற ஒரு காலம் இருக்கலாம். ஆனால் திருமணமான பின்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தனிமை உணர்வை கடந்து போக வாய்ப்புண்டு. ஒரு விதவை என்பவள் இன்னும் ரொம்ப கஷ்டம். வேதத்தில் விதவைக்கென்று ஒரு தனியான இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த உணர்வுகளை புரிந்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஒருவேளை கணவன் இருந்தால் கூட சரியான ஒரு கணவனாக இருக்காங்களே, இல்லை மனைவி இருந்தால் கூட சரியான மனைவியாக இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேக ஊழியருடைய மனைவிகள் ரட்சிக்கப்பட்டாங்க நீங்கள் சொல்ல முடியாதுங்க. உண்மையாக நான் ஒப்பனை சொல்கிறேன். You can't say that they are saved. உன்னை அழைத்திருக்கிறார், உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, மனைவி என்னை ரட்சிப்பையோ ரட்சிக்க மாட்டையோ தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. You don't know. ஆனால் உன்னுடைய அழைப்பில் நீ ஆண்டவருக்கு நெருக்கமாக ஞானமாக இருந்தால் தான் நீ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அநேக வேளை என்னுடைய மனைவி, என்னுடைய கணவனுடைய பிள்ளைகளே உன்னுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் எதிர்பார்க்க முடியாது. இது உலகம். அப்போ ஆண்டவர் நோடு கூட இருப்பார். வாழ்விலும் சரி, தாழ்விலும் சரி, நீ உயரமாக இருக்கும் பொழுது சரி, கீழாக இருக்கும் பொழுது சரி, கர்த்தர் கைவிட மாட்டார். என்னுடைய வாலிப நாட்களில் அதிகமாக நான் கஷ்டப்பட்ட வேளைகளில் ஆண்டவர் அடிக்கடி என்னோடு கூட எப்பெல்லாம் அந்த பைபிளை படிக்கணும்னு திறக்கும் பொழுது நான் உங்களை திக்கற்றலாக விடேன், நான் உங்களை திக்கற்றலாக விடேன். ஏன்னா அந்த சூழ்நிலையில் இருந்த பொழுது ஆண்டவர் தான் பேசுகிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தேவனை இருக பற்றிக்கொள், ஆண்டவருக்கு உன்னை வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இந்த உலகத்தை நம்பாத, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நம்பாத. இதெல்லாம் ஒரு நாள் நான் நினைக்கிறது உண்டு. ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்துட்டான், அவனுடைய உடைகள் எல்லாம் நல்லா இருந்தது,
அவன் இந்த உலகத்தில் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். டு த எக்ஸ்ட்ரீமிட்டி, அந்தளவுக்கு அவனுக்கு பெரிய பணக்காரன். அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவனுடைய உடைகள் கூட அவ்வளோ பெரிய ஒரு அளவில் தான் இருந்தது, ஒரு ராஜா போல. ஆனால் அவன் ஆண்டவருக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கல. அவன் நான் நினைக்கிறது லாசரை போல மரிச்சு ஒரு தரித்திரனா இருந்த நரகத்துக்கு போகிறத விட பரலோகத்துக்கு போகிறது நல்லது. ஐஸ்வர்யவான் எல்லாம் இருந்த நரகத்துக்கு போயிட்டான். லாசரு தரித்திரன், சரியான சாப்பாடு இல்லை, பருக்கள் நாய்கள் நக்குனது. ஆனால் மோட்ச ராஜ்யம் போனான். அருமையாளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏன்னா அங்கே நித்தியம், இது குறிப்பிட்ட காலம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உன்னை காப்பாற்றாது. இன்னைக்கு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், கோடிக்கணக்கான சொத்துள்ள மக்கள். அருமையாளே, உங்களுக்கு தெரியும் ஒரு எந்த ஜெட் எந்த பிளேன் அவருடைய ஃபவுண்டர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒரு பெரிய பிளேன் கம்பெனி பெரிய இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். காரணம் என்ன? ரொம்ப ஆசைப்பட்டார் அவர் பெரிய ஒரு கம்பெனி. எந்த ஸ்பைஸ் ஜெட்டில் அந்த என்னென்ன சரியாக ஞாபகம் இல்லை. ஸ்பைஸ் ஜெட்டுங்கிறது இவர் ஆரம்பித்தது, மல்லையா. இன்னொரு கம்பெனி ஏர் கோவா ஏதோ தெரியல. ரொம்ப ஆசைப்பட்டார். ஃபவுண்டர், அப்படி ட்ரிம்மாக இருந்தவர். ஆனால் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கார். அவர் மட்டும், அவருடைய மனைவி வியாதியோடு இருக்கிறாங்க, பார்க்க முடியல. அவருக்கு வியாதி, வயசாயிருச்சு, ட்ரிம்மாக இருக்கிறார். 2 நாளைக்கு மேலே ஃபோட்டோ பார்த்தேன், சிறைச்சாலை தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு. அவர் சொல்கிறார், சிறையில் செத்துட்டா பரவாயில்ல. அவ்வளோ லக்ஸூரியஸாக வாழ்ந்தார் தான். காரணம் ரொம்ப ஆசை. பேங்க்கில் போய் இருக்கிறதெல்லாம் பணத்தை எல்லாம் வாங்கி 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 கடன் கொடுக்குறாங்க. நான் கடைசியில் போயிடுச்சு. கம்பெனி நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. உடைய வாழ்க்கையை யோசனை பண்ண, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல பரிதாபமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. தேவனுக்கு நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உடைய வாழ்க்கை எந்த திசைக்கு போகும் தெரியாதுங்க. எந்த திசைக்கு மாறும் என்பது தெரியாது. ஜாக்கிரதையாயிரு. நீ இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நல்ல பலன் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், உனக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதுவே அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ப்ளீஸ், தேவனை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பற்றிக்கொள். இந்த காலத்தில் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. வருகிற காலம் மிக கொடிதாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான ஒரு நூல் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஞானத்தை கொடுக்கிறார். யாரிடத்தில் எப்படி பேசுறது, இந்த சூழ்நிலை எப்படி நடப்பது, எவ்விதமாக நான் செயல்படுவது, ஞானத்தையும் உணர்வையும், அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கிறது இல்லை. ஏன் இதை செய்யணும், ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு, தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கெல்லாம் இப்போ கவர்ச்சியாக இருக்குது, அதுதான் எனக்கு தேவை. நான் சொன்ன ஒரு டாக்டர் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 5 to 10 lakhs ஏர்ன் பண்ணுவார் நினைக்கிறேன். 5 to 10 lakhs. ஒரு சாதாரண நம் குடும்பத்தில் பிறந்தவர் தான். இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர்ஸு கிளினிக்கெல்லாம் முடிச்சுட்டு ட்ராயர் தடன்னா அப்படியே குப்பை மாதிரி காசு கிடக்கும். அது என்றதே பெரிய டைம் ஆகும். எடுத்தெல்லாம் உள்ளே போட்டு போக வேண்டியதான். ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அவருடைய ஒரே ஒரு மகள் மருத்துவக் கல்லூரியில் படிக்க வச்சாங்க. கடைசியில் டிரைவரே அந்த பொண்ணு திருமணம் செய்து கொண்டாங்க. அவர் மீள முடியல. அத்தனை பணம், கோடிக்கணக்கான பணம், ஒரு நாளைக்கு 5 லட்சம் 10 லட்சம். போய் பாருங்கள், அவ்வளோ கூட்டம் நிற்குது, அவ்வளோ காரியங்கள். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்று சும்மா இல்லை, 1000 ரூபாய் சும்மா ஒரு மெஷினை வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு பைசா செலவு கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் அவரை மீள முடியாமல், ஒருவேளை இப்போது எப்படி இருக்காரு எனக்கு தெரியல, கேள்விப்பட்டேன். உடைய பணம் உன்னை ரட்சிக்காத. அருமையான, நீ ஆண்டவருக்கு என்ற உண்மையாக இருந்தால் தேவன் உன்னை ரட்சிப்பார். ஆகவே உணர்வை தருகிற வானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும். ஆலோசனை, நல்ல ஒரு ஆலோசனை. நீ கெட்ட ஆலோசனை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ அதை பண்ண இதை பண்ண, ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களா, நீ அப்போ இப்படி செய்ய, இப்படி செய்ய. சாலமோனுடைய மகன் சீரழிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு வேதத்தை தெரியுமா? தாவீது நிமித்தமாக ஆண்டவர் சாலமோனை காப்பாற்றிட்டார். சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் என்னாச்சு? வாலிபருடைய ஆலோசனை கேட்டான். முதிர்ச்சியான வயோதருடைய ஆலோசனை தள்ளிட்டான்.
அவருடைய ராஜ்யம் பிரிஞ்சு போச்சு. அவனுக்கு இருந்து 2 கோத்திரம் தான், 10 கோத்திரத்தை இழந்துட்டான். அம்மையில உனக்கு நல்ல ஆலோசனை தேவை, எனக்கு நல்ல ஆலோசனை தேவை. எங்கே நான் ஆலோசனைக்கு போக முடியும்? ஆண்டவரிடத்தில் தான் போக முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி வாழும்போது தான் உனக்கு நல்ல ஆலோசனைகளை, மனுஷனை இல்லை. ஒரு ஊழியக்காரத்தை போய் ஆலோசனை கேட்குற நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீ மனுஷ ஆலோசனையை கேட்காத. ஏன் உன்னுடைய ஆலோசனையை நீ கேட்காத? ஆண்டவரிடத்தில் போ, ஆலோசனை கேணும். பலனையும் அருளும் ஆவியும், பலன் தேவை. சோதனைக்கு மேலாக நான் நிற்கக்கூடிய பலன் தேவையா? அந்த ஏசாயா 11:2 இயேசுவுக்கு அருள அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கும் எனக்குள் இருக்கிறார். ஆகவே இவர் எனக்கு தருவார். பலன் தேவை. அம்மையாளுடைய வாழ்க்கையில சோதனை மேற்கொள்ள பலன் இருக்கா? ஜெபிக்கிற வாழ்க்கையிடத்தில் இருக்கா? நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லை. ஜெபம்னா என்ன? ஆண்டவரோடு நீ இணைகிற ஒரு காரியம். ஆண்டவரே, நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஜெபத்தை மட்டும் விட முடியாது. சில சமயத்தில் மணி 9:30 ஆனால் கூட நான் மேலே போகிறேன். அந்த 1 மணி நேரம் நான் ஜெபித்தே ஆகணும். இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லை. பிசாசு என்னை தாக்கிடுவேன், எனக்கு தெரியும். தேவனோடு நான் உறவு கொண்டு வாழ்ந்து தான் ஆகணும். ஐ வில் நெவர் லீவ் இட். எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் நிச்சயமாக மேலே போயிடுவேன். அதை முடிச்சுட்டு தான் வருவேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஏன்னா அநேகர் தெரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறதை பற்றி அறிந்து கொள்ளணும். நீ ஜெபிக்க நேரம் இல்லையா? ஜெபம் பண்ணலாம். நீ உன்னுடைய வீட்டின் வாசலை பிசாசுக்கு திறந்துட்டையா? நீ ஜெபிக்காத வழியில் உன்னுடைய வாசல் திறந்து கிடக்கிறது. பிசாசு ரொம்ப உள்ள போவான். வேலி இல்லைங்க, வாசல் திறந்து இருக்கிறது. உன்னில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் கிரியை செய்வான். மறந்துடாத. தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா உனக்கு எங்கே பாதுகாப்புன்னு நீ என்ன சொல்கிற கேட்குறேன். வேர் கேன் யூ கெட் த ப்ரொடெக்ஷன்? ஆண்டவருடைய பாதுகாப்பு நீ வேண்டாம். அவருடைய பாதுகாப்பு வேணும்னா வேதம் மறுபடியும் சொல்லுது, ஜெபி ஜெபி ஜெபி, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தார். ஊழியத்தின் மத்தியில் ஜெபிக்கிறார். ராமலன் ஜெபிக்கிறார். விடியற் காலத்தில் இற்றோட போய் ஜெபிக்கிறார். எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைங்கிறது அது நியாயமற்றது. உனக்கு மற்றதுக்கு நேரம் இருக்கா? ஜெபிக்க நேரம் இல்லைங்க. பிசாசு ஆனால் ஒன்றும் ஜெபிக்க விட மாட்டான். தெரிஞ்சுக்க, ஜெபம் பண்ணலான்னா அப்போ தான் பிரச்சனை கொண்டு வருவான். அப்போ தான் ஏதாவது ஒன்று வரும். என்னால் ஜெபிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவனுடைய ஜெப குறிப்புகளெல்லாம் எழுது. எனக்கு இந்த காரியம் என்னுடைய குடும்பத்துக்கா, என்னுடைய பிள்ளைகளுக்கா, இதெல்லாம் ஜெப குறிப்பு எடுத்துட்டு வச்சுட்டு உட்காரு. அதில் கான்சன்ட்ரேஷன் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய பலத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த காரியத்தில் எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்யறது எனக்கு புரியல, எப்படி செய்யறது புரியல, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். அப்படின்ல ஒரு நாளும் கர்த்தரிடத்தில் நான் என்னை ஒப்புக் கொடுக்குறேன், என்னுடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஒரு சபை நடத்துறது ரொம்ப கஷ்டங்க. இன்றைய காலகட்டத்தில் சபை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு போதகனை சபை மக்கள் நேசிப்பார்கள் நீ நினைக்க முடியாது. இஸ்ரவேல் மக்களில் தான் பார்க்குறேன். மோசேயை உடனடியாக அவர்கள் கொஞ்சம் ஏமாந்த கல்லறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு சபை மக்கள் அப்படியான ஒரு நிலை தான். காலம் கொடியதுங்க. ஒரு குறை இருக்குமான ஒரு ஊழியக்காரனிடத்தில் குறை என்ன இருக்குன்னு தான் பார்ப்போம். கால வாரி விடக்கூடிய ஒரு காலம் தான் இது. உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற சபைகள் ஊழியக்கார எப்போ விழுவான சபை மக்கள் எதிர்பார்க்கிற காலம் இது. அவனை அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒரு சாரின்னு சொல்ல ஜனங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இருதயத்தின் மேட்டுமை ஒரு சாரின்னு சொல்ல முடியாது. ஐயோ நான் தப்பு சாரி இல்லை வராது. காரணம் இது சபை இப்படித்தாங்க. இது இனிமேல் சபை என்பது அந்த இஸ்ரேல் மக்களை போன்ற வணங்கா கழுத்துள்ள மக்கள் போல தான் சபை மக்கள் இருப்பார்கள். உண்மைதான். ஆனால் அதன் மத்தியில் ஒரு ஊழியக்காரன் ஞானமாக நடக்கும். ஆனால் அதன் மத்தியில் நீ எப்படி இருக்கிற உன்னை நீ தான் பார்த்துக்கணும். இன்னைக்கு காலம் ரொம்ப கொடியதுங்க. 10 லட்சம் மக்கள் மேலே எகிப்து கிளம்புனாங்க. 2 பேர் தான் அங்கே உள்ள நுழைஞ்சாங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில். யார்? காலேபும் யோசேப்பும். சபை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இங்கே இல்லைங்க, உலகம் முழுவதும் மேற்கத்திய நாடுகளில் சபை என்பது ரொம்ப சீரழிந்து போயிருச்சுங்க. ஊழியக்காரர்கள் மத்தியிலே கூட நீங்கள் சரியான ஒரு ஒற்றுமையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனை கீழே விழுகிறதா விரும்புவாங்க. பொறாமையான காரியங்கள் பல இருக்குங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இது அப்படித்தான். ஊழியக்காரனை நிற்க முடியாது. மோசே மலை மேலே இருக்கிறான். இந்த ஜனங்களெல்லாம் வந்து எங்களை அந்த வழிநடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல. அந்த எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணான்னு ஆரோன் அவன் அப்போஸ் பண்ணவே இல்லை. பாருங்களேன், அவன் எதிர்க்கவே இல்லை. ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே, அந்த தேவ மனுஷன் அங்கே இருக்கிறாருங்கன்னு சொல்லலை. ஆரோன் சொன்னால் அந்த இதெல்லாம் கொண்டு வா, தங்க காரெல்லாம் கொண்டு வாங்க. மோசே வந்து கேட்டார். படித்து பாருங்கள். நான் இந்த இப்போ சமீபத்தில் நான் அந்த பைபிள் ரீடிங்கில் உண்மையிலே அது எனக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அது ஒரு வருடம் அந்த பைபிளை கம்ப்ளீட் பண்ணுறது, எவ்வளோ சத்தியங்களை எவ்வளோ வருஷங்கள் வாசித்தாலும் கிரமமாக வாசிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஞானமாய் அதை படிங்க. அதனால வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிக்கணும், வேறு வழியே கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன். நீயும் உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போனால் நீ காப்பாற்றப்படுவா. இல்லைன்னா பிசாசு சின்னவனமாக்கிறோம். யாரும் ஒன்றை பண்ண முடியாத ஒரு காலம் இது, கொடிய ஒரு காலம் இது. மோசே கீழே வந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்குட்டியெல்லாம் ஜனங்க தொழுது விட்டுருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் மாறிட்டாங்கல்ல. ஐயோ, இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப மோசங்க. எது எடுத்தாலும் முறுமுறுக்கு. இன்றைய சபை மக்கள் அதே த சேம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் தேன் தட். அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஊழியக்காரன் ஞானமாக நடந்தானா தான் அவன் அந்த சபையை நடத்த முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படிந்து வருகிறவர்கள் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ப்ரேயர் மீட்டிங் வாங்கன்னா வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நீங்கள் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் கஷ்டங்க. ஒரு ஊழியக்காரனுடைய நல்ல கஷ்டம். அவன் ஞானமாக சத்தியத்தை அறிந்திருந்தானா அதன்படி அவன் நடந்து போகிறதுக்கு ஞானமாக இருப்பான். இல்லைன்னா he will be discouraged. அது நிறைய பேர். அதனால நிறைய பேர் ஊழியத்தை வேறு ட்ரெண்டில் மாற்றிடுறாங்க. என்டர்டெயின்மெண்ட் பேஸ்ட் பாடல் ஆடல் இதெல்லாம். ஆகவே அன்றைய இஸ்ரேல் மக்களுக்கும் இன்றைய சபை மக்களுக்கும் ரொம்ப வித்தியாசம். அன்றைய இஸ்ரேல் மக்களை போல பெருமைக்காரர்கள் தான் இன்றைய சபை மக்களும். ப்ரைட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை அவங்க பெருமைக்காராக இருந்தால் நீங்கள் தான் அவங்களுக்கு முன்னால் போயிட்டு ஸ்தோத்திரம் சொல்லணும். இல்லை, இது வேறு வழி கிடையாது. இல்லைன்னா நீ அவங்க மேலே கசந்து கொள்ளணும், அவங்க மேலே நீ வெறுப்படைய வேண்டியிருக்கு. அது உனக்கு ஆகாது, அதே உனக்கு முன்பாக சரிபடாது. நீ குற்றவாளியாக ஆக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கனப்படுத்துவாங்க, உன்னை மேன்மைப்படுத்துவாங்கன்ற காலமெல்லாம் போயிடுச்சுங்க சபையில். உண்மையாகவே ஊழியக்காரன் தன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா அதன்படி அவன் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மோசேக்கு என்ன ஆச்சுங்க. இதே தான் மோசே. ஆவுன்னா கல்லெறி ஆரம்பிச்சிட்டாங்க. கல் தான் எரிய முடியாத ஒழிய மற்ற எல்லாத்தையும் எறிவாங்க. ஊழியக்காரன் ஒருவேளை விழுந்தானா தூக்கி எடுக்க ஆள் இல்லை. அவன் கஷ்டப்பட்டானா அவனை தூக்கி எடுக்க ஆள் இன்னைக்கு இல்லை. அவன் கெட்டு போனால் சந்தோஷப்படுற மக்கள் தான் இன்றைக்கு சபை மக்கள். உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன். எங்கே பொதுவாக நான் எங்கேன்னு சொல்ல, எல்லா இடத்துலையும் அதுதான் சூழ்நிலை. ஆரோன் உண்மையாக இருப்பான்னா பார்த்தா அவனும் கிளம்பிட்டான். அவன் என்ன சொல்கிறான், மோசேயின் இடத்துல ஒன்றும் இல்லை, இவங்க தங்கத்தை கொடுத்தாங்க, நெருப்பில் போட்டோன்னா கண்ணுக்குட்டி வந்துருச்சுங்கிறான். எப்படிங்க அது கண்ணுக்குட்டி வரும்? ஆனால் அதே பாருங்க, முன்னோன்னு என்ன பண்ணுறான் அவன் ஆரோன், அந்த நகையெல்லாம் எடுத்து அவனை கன்றுக்குட்டியை உருவாக்குறான்றதே பைபிள் இருக்குது. ஆனால் மோசேயின் இடத்துல நான் என்ன பண்ணுறது? மோசையை கேட்கும் பொழுது ஆரோன், என்னப்பா நீ இப்படி ஜனங்கள் நிர்வாணமாக்கிட்டியே, தங்கத்தை கொடுத்தாங்க போட்டோன்னே நான் இது வந்துடுச்சு. அதனாலே அவரவர்கள் அவருடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பயங்கர காலம் இது. உன்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருப்பாரானா நீ உண்மையாயிரு. கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர்னோட கூட இருப்பார். கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். மற்றவர்களை சார்ந்து நீ ஊழியம் செய்யும்படியான ஒரு காலம் என்பது இல்லை. ஆகவே ஆண்டவர் இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, நமக்கு முடியறதுக்கு டைம் ஆகிப்போச்சு. ஆகவே பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தின் ஆவி. உண்மையாலுமே சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள், ஏன்னா உங்களை குறித்து ஆண்டவர் என்ன கணக்கு கேட்க மாட்டார். ஏன்னா ஒருவேளை நான் உங்களை தவறாக வழி நடத்த நான் என்ன கணக்கு கேட்பார். நான் சத்தியமாக சொல்ல. பவுல் சொன்னார், சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனா. ஆமாம், பவுலை பகைச்சாங்க. கலாத்திய சபையில் புத்தியில் கலாத்தியர் என்ன சொன்னார், ஓ thou foolish Galatians. இன்னைக்கு எதுதாங்க உண்மையாக எதிர்பார்க்குறோம். கடைசி நாட்களில் பவுல் என்ன சொல்கிறார், எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க,
ஒரு சிலர் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. பவுல் எழுத்தில் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதெல்லாம் பார்க்குறாரு, அதனாலே காலம் மிக கொடியது, இனி காலம் செல்லாது. அதான் பைபிள் சொல்லுது, வெளிப்படுது, இனி காலம் செல்லாது. ஆனால் உன்னுடைய ஆத்துமாவை நீ மீட்டு கொண்டா நீ தப்பிச்ச இந்த உலகத்தில் ஆண்டுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும், உன்னை பலப்படுத்துவார்கள். ஆனால் நீ ரட்சிக்கப்படலைன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? பசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கான்ற நிச்சயம் இருக்கா? அப்போ உனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். இந்த சூழ்நிலை எப்படி நடக்கணும், எப்படி விதமாக பேசணும், ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு பயத்தை கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஒரு சந்தோஷமான மனுஷனாக இருப்பாய். எதிர்மறையான பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் உன்னிடத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. ஆவியானுடைய கனிகள், சந்தோஷம், சமாதானம், அந்த கனிகள் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும். நேரடிய பொறுமை, அந்த விசுவாசம் இருக்கும். விசுவாசம், சாந்தம், நிச்சயம். பசுத்த ஆவியானுக்குள்ளே இருப்பார். ஆனால் நீ ரட்சிக்கப்படலைன்னா பசுத்த ஆவியானுக்குள்ளே இருக்க மாட்டார். உடைய சொந்த பலத்தினால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய சொந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாது. ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கூட. ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் சரியில்லை ஆண்டவரே, நான் சரியில்லை, ஒரு நல்ல முன்மாதிரியாக நான் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு இடரல், ஒரு நல்ல முன்மாதிரியான தாயா இல்லை, தகப்பனா இல்லை, பெற்றோரா இல்லை. என் பிள்ளைகளுடைய அந்த செய்தியை நான் திரும்பவும் எடுத்து போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன் நம்ம வாட்ஸ்அப்பில். கேளாக்க அங்கே தயவுசெய்து கேளுங்க. am I setting a good example to my children? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை நான் வைக்காமல் அவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தா நியாயம் இல்லை. ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன்னா என்கிட்ட கணக்கு கேட்பார். நான் ஒரு தகப்பனா நான் சரியில்லைன்னு கண்டிப்பாக கேட்பார். நான் உங்களுக்கு தவறாக போதித்து வழி நடத்தின என்கிட்ட கேட்பார். சத்தியத்தை நான் சத்தியமாக சொல்கிறேன். அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் நம்புவான்னு நினைக்க முடியாது. யூ காண்ட் எக்ஸ்பெக்ட், மேபி ஃபியூ, ஒருவேளை ஒரு சிலர். ஆனால் உன்னுடைய ஆத்மா ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோ. நீ தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆத்மாவை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தணும். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். என் வாழ்க்கை சரியில்லை ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் இல்லை. புதிய ஆண்டை ஆரம்பித்து 1 மாதம் போயிடுச்சு, நான் எத்தனையோ வழிகளை தவறிட்டேன். நீ உண்மையா யூ ஆர் பேக் ஸ்லைடிங் நாவ். இந்த புதிய ஆண்டில் உன்னுடைய நிலையை பார்க்கும் பொழுது முன்ன இருந்த ஆதியில் இருந்த அன்பை நீ இழந்துட்ட. யூ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ். சபையை பார்த்து அதான் ஆண்டவர் சொன்னார், ஆதியில் கொண்ட அன்பை நீ இழந்துட்டப்பா. நீ என்ன நிலை வந்து விழுந்தா என்பதை நினைத்துப்பார். மனம் திரும்ப. எங்கே விழுந்த, எதனால விழுந்த, என்ன காரியம் உன்னை விழச் செய்தது நினைச்சுப்பார். ரிப்பன்ட். உன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய ஒத்தாசையாக ஒரு துணையாக இருந்து உன்னை வழிநடத்த வேண்டுமா, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்த வேண்டுமானால் பெரிய காரியம் இல்லை, தாழ்த்ததான். பெருமை உடை. பிசாசுடைய குணம் பெருமை. ரட்சிக்கப்படாத ஒருடைய வாழ்க்கையில் டாமினேட்டிங் ஃபேக்டர் எதுனா பெருமை தான். ரட்சிக்கப்படாத ஒருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் பெருமை. த ப்ரைட் இஸ் a subtle sin. தந்திரமான பாவம் அவங்களை ஆளுகை செய்யும். அதனால ஒரு மனிதன் உடைக்க முடியாது. கல்லான இருதயத்தை உடைக்கிற தேவன் மாத்திரம்தான். ஒரு மனிதன் பாவத்தை உணர்த்துகிறது ஆவியானவர் மட்டும்தாங்க. எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ அருமையான சத்தியத்தை போதிக்கலாம், ஆவியான உடைக்கலைன்னா இட் could never be happen. ஒரு நாள் நடக்காது. ஆனால் உன்னுடைய ஆத்மா முக்கியங்க, உன்னுடைய குடும்பம் முக்கியம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்கள் முக்கியம். ஆண்டவர் எவ்வளோ கொடுக்கிறார், உன் கையில் கணக்கு கேட்பார். ஏன்னா அவர் சொல்லுவார், என்னுடைய ஊழியன் மூலமாக உனக்கு சத்தியத்தை நான் கொடுத்தேன், நீ அலட்சியப்படுத்திட்ட, நீ அதை வீணாக்கிட்ட, வேண்டான்னு சொல்லிட்ட, நீ தான் அது கணக்கு கொடுக்கணும். ஆனால் ஒன்று ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, கல்வாரி நாயகா, என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் எனக்காக நீ சுமந்தீர், உன்னுடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும்னு கேளு. இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். உன் பாவத்தை கழுவுறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றார், நீதியின் சால்வையினால, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உன்னை உடுத்து வைத்து அலங்கரிப்பேங்கிற, உன்னை அழகுபடுத்துறேங்கிறார். உன்னை தாழ்த்து, ஆண்டவரே நான் நீதிமான் இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார், நீதியின் சால்வை எனக்கு தரித்து இருக்கிறார். அதுதான் என்னுடைய நீதி, அதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் நீதி. இந்த உலகத்தில் நான் நல்லவனா நடக்கிறதுனால என்று அல்ல, நான் கெட்டவன் தான். தேவனை அறிந்திருந்தாலும் பல விதங்களில் நான் போராடுகிறேன் தான். பல வீழ்ச்சிகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. ஆனால் எனக்கு பிதாவான பார்க்கும் பொழுது என் பாவங்கள் எல்லாம் கழுவின இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிறார்.
எனக்காக இயேசு இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணத்தில் நிறைவேற்றி அந்த நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கார் பாரு. அதைத்தான் பார்க்குறாரு. என்னுடைய நீதியின் சால்வை, என்னுடைய நீதியை அல்ல, இயேசுவின் நீதியின் சால்வையை பார்த்து என்னை பரலோகத்தில் உள்ள விடுவார். கல்யாண வஸ்திரம் தரித்து அதை உள்ள நுழைஞ்சிட்டான். அவன் எஜமான் கேட்குறான், எங்கப்பா வஸ்திரம்? கல்யாண வஸ்திரத்தில் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கப்படுது. இலவசம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. ஒன்னே உன்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பை ஒரு மனிதன் சுதந்திரத்துக் கொள்ளாததற்கு ஒரே ஒரு காரணம் பெருமைதாங்க. ஒன்லி காஸ் ப்ரைட். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவனுடைய இருதயத்தின் மேட்டுமை தான். ஏன்னா அவன் தன்னை தாழ்த்த விரும்புறதில்ல. தான் என்னுடைய, ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் ரட்சிப்பின் கிருபை இருக்கு. பாவியாக என் மேல் கிருபை ஆயிரும். பரிசேயன் ஜெபம் பண்ணான், நீண்ட ஜெபம் பண்ணான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் அல்ல இவனே. உன் வாழ்க்கையில் ரட்சிப்பை தெரிந்து கொள்ள உன்னுடைய கரத்தில் இருக்கு. உன்னுடைய கரத்தில் இருக்கு. நீ ரட்சிப்பை வேணும்னா தாழ்த்து, அல்லது நீ மேட்டுமையாக இருந்தனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, இவ்வளோ பெரியான தேவன் சம்பாதித்த ரட்சிப்பு, அவருடைய விடுதலை, ரட்சிப்புங்கிறது என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டதில்லை, அனுதினம் ரட்சிக்கப்படுறேன், அனுதினமும் தேவனோடு நடக்கிறேன், அனுதினம் தேவனோடு வாழுகிறேன். அதுதான் ரட்சிப்பு. லிவ் எவ்ரி டே வித் காட், தட் இஸ் சால்வேஷன். ரட்சிப்பு என்னன்னா, உனக்கு ஒரு ஆரம்பம், பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னை வழிநடத்துகிறார். இதுவே வழியை நடவப்பா, ஆலோசனை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில அவர் அவிதமாக உணர்வை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார். ஏதோ அருமையான காரியங்கள சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போமா? நம்முடைய பெருமைகளை உடைப்பாண்டுவரே, என் பெருமையெல்லாம் நீர் எடுத்து போடும். எவ்வளோ காலத்துக்கு உன்னுடைய பெருமை உன்னை வழிநடத்தி செல்லும் நினைக்கிறேன். எவ்வளோ காலத்துக்கு உன்னுடைய பெருமையானது, உன்னுடைய மேட்டுமையானது உனக்கு உதவி செய்ய நினைக்கிற. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ உன்னுடைய இருதயத்தில் மேட்டுமையாய் வாழ்வாயானா வேற யாரும் இல்லை. த வெரி காட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. தேவனே உனக்கு எதிர்க்கிறார்னா உனக்கு யாருங்க நம்பிக்கை கொடுக்க முடியும்? Who can give you hope? The very God is against you now. உனக்கு உதவியா இருக்க வேண்டிய தேவனே எதிர்த்து நிற்கிறார்னா நீ எங்க போவ? சிலுவை எண்டை வா, தாழ்த்து, பாவியாக மேல் கிருபையாயிரும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வைத்து உடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகாக வழிநடத்துகிறீர். ஞானத்தை கொடுக்கிறீர், உணர்வை, அண்டர்ஸ்டாண்டிங், ஆலோசனை கொடுக்கிறீர், பலனை கொடுக்கிறீர், அறிவை கொடுக்கிறீர், பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறீர். தேவனே, எங்களுக்கு அது தேவை. ஒரு பொல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களில் நாங்கள் தோல்வி அடைந்து துவண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் உண்மை தேடலை, உண்மை அண்டிக் கொள்ளலை, உண்மை புறக்கணிச்சிட்டோம். உம்முடைய யோசனைகளை நாங்கள் புறக்கணிச்சோம். எனக்கு தெரியும்ட்டோம். இவளுடைய மேட்டுமையினால் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அங்கெங்கே இல்லை, என் மேல் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.